ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். பிக் பாஸ் முடிஞ்சு வந்து 2 டேஸ் ஆகிடுச்சிங்க. அர்ச்சனா தான் வின்னரு, மணி வந்து ரன்னரு, அதுக்கப்புறம் மாயா, அதுக்கப்புறம் தினேஷ், லாஸ்ட்டில் வந்து நம்ம விஷ்ணு. அதாவது அர்ச்சனாவை தவிர மீது எல்லாருமே வந்து இப்போ வெளியே வராங்க, போஸ்டர் போடுறாங்க. ஃபேன்ஸ் இன்னும் சில பேர் மீட் பண்ணலை. அந்த ஃபேன்ஸ் மீட்லாம் பண்ணுவாங்க, அது இன்ன வரைக்கும் வந்து பண்ணலை. ஆனால் வந்து மற்ற விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. விஷ்ணு வந்து கிளின்னு கிழிச்சிட்ருக்காரு வெளியில் வந்து மாயா கேங்க. ஸோ அது வேறு லெவல் பண்ணிருக்காரு. இப்போ மாயா வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மை டியர் மாயா ஸ்குவாட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் லவ்வுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. நான் இதுக்கு மேலே பண்ண போகிற எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் பண்ண போகிறேன். 105 நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அப்படின்றது வந்து வேறு மாதிரி சப்போர்ட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என் ஃபேன்ஸாக இருக்கவங்க வந்து யார் கூடயும் வந்து ஃபைட் பண்ணாதீங்க, யார் மேலேயும் வன்மத்தை கட்டாதீங்க, அன்பாக இருங்க, அன்பாக இருந்தீங்க, அதுதான் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றவங்க ஃபேன்ஸும் வந்து யார் மேலேயும் வந்து வன்மத்தையும் யாரையும் திட்டாதீங்க, போகாதீங்க அப்படின்னு வந்து ஒரு அட்வைஸாக பண்ணிவிட்டு கடைசியில் போற்றுவார் போற்றட்டும், தூற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம வேலையை பார்க்கலாம். மை ப்ராமிஸ், சந்திப்போம், அதாவது மீட் பண்ணுவோம், என் ஃபேன்ஸை வந்து நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் மாயா கிருஷ்ணன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சண்டை போடாதீங்க, யாரையும் வந்து திட்டாதீங்க, டீம் ஏ டீம் பி இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து பூர்ணிமாவை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டோரி மட்டும் போட்டிருக்காங்க. அது மட்டும் ஏன் போட்டாங்கன்றதுக்கான பதிலும் அவங்களே சொல்லிட்டாங்கன்னா, அன்பை விதைப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறதுலாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இவங்க செய்கிறது ஒன்றா இருக்குது, சொல்கிறது ஒன்றா இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸும் வந்து இப்போ கமெண்ட்ஸில் வந்து திட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ மாயா சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.